இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு புளிச்ச மாவில் ஊத்தப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி ஒரு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா மாவு புளிச்சிருக்கும். அந்த புளிச்ச மாவில் இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, தாராளமாக வெங்காயம் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதை வதக்கின அந்த வெங்காயத்தை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம இதை தோசைகளாக ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான புளித்த மாவில் செஞ்ச ஊத்தப்பம் தயாராகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு கார சட்னி, சாம்பார் ரெண்டுமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.